வியூவர்ஸ், நம்ம மொபைல்ல இருந்து உடனே டெலீட் பண்ண வேண்டிய 10 ஆப்புகளையும் கேமுகளையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா குழந்தைகளுடைய டேபுகள்ல இந்த கேம்ஸ் எல்லாம் இருந்தா உடனே டெலீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கேர்ள்ஸ் அரவுண்ட் மீ. கேர்ள்ஸ் அரவுண்ட் மீங்கிற இந்த ஆப் ஐபோன்ல மற்றும் ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது. இந்த ஆப் முதல்ல வரும்போது நிறைய பெண்கள் இது நார்மலான ஆப்னு நினைச்சு போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க மொபைல்ல இருக்கிற போட்டோஸ், Facebookல இருக்கிற டீடைல்ஸ், லைவ் GPS லொகேஷன் நிறைய பர்சனல் டீடைல்ஸ் இந்த ஆப் மத்த யூசர்களுக்கு காட்டியிருக்கு. இதனால நிறைய பேர் இந்த கம்பெனி பண்ற விஷயம் இல்லீகல்னு சொல்லி இந்த கம்பெனி மேல கேஸே போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஆப்பை வச்சு மத்த பெண்களுடைய லைவ் லொகேஷன்ஸை கூட ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இதனால 2012லயே ஆப்பிள் ஸ்டோர் இந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த ஆப் ஃபைண்ட் மீ, அரவுண்ட் மீங்கிற வேற வேற பெயர்கள ஆப்பை கிரியேட் பண்ணி மக்களுடைய டேட்டாக்களை திருடிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது ரோப்ளாக்ஸ். கேமுகளை உருவாக்குற இந்த ரோப்ளாக்ஸ் நிறுவனம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்லைன் கேமிங் கம்பெனி. இவங்க 2022ல வெளியிட்ட இந்த ரோப்ளாக்ஸ் கேம்ல குழந்தைகள் விளையாடுற கேம்னு சொல்லிட்டு நிறைய வயலன்ஸான விஷயங்களை வச்சிருந்திருக்காங்க. 2024ல முதல்ல துர்க்கி அவங்க நாட்டுல இந்த ரோப்ளாக்ஸ் கேமை விளையாடக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. இந்த கம்பெனி துர்க்கி கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தோம், இது குழந்தைகளுக்கு சேஃபான கேம் இல்லன்னு இப்ப வரைக்கும் துருக்கி நாட்டுல இந்த கேம் பேன்ல தான் இருக்குது. ஆனா இப்பவும் இதே கேம் நம்ம இந்தியாவுல நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஃபால்அவுட் 3ங்கிற இந்த கேமை நம்ம இந்தியா முதல்ல பேன் பண்ணாங்க. இதுக்கு இந்தியா சொன்ன காரணம், இந்த கேம்ல பிராமின்ங்கிற பெயர்ல மாடுகள் வரும். மாடுகளை கொல்ற மாதிரி இந்த கேமை டிசைன் பண்ணி இருக்கிறதுனாலயும் பிராமின்ங்கிற பெயரை பயன்படுத்துறதுனாலயும் நம்ம இந்தியாவுல முதல்ல இந்த கேமை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த கேமை பேன் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சொன்ன காரணம் என்னன்னா, இந்த கேம்ல இருக்கிற ஹீரோக்கு பவர் வரதுக்காக இதுல பயன்படுத்துற ஊசிகள் எல்லாமே உண்மையான போதை மருந்தோடைய பேருங்கிறதுனால ஆஸ்திரேலியா இத பேன் பண்ணாங்க. உடனே இந்த கேம் கம்பெனி இதுல இருந்த மருந்துகளுடைய பெயர்கள் எல்லாம் மாத்தி வெளியிட்டாங்க. இதே கேம்ல குழந்தைகள் நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்துற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த கேமை பேன் பண்ணாங்க. ஆனாலும் இப்பவும் இந்த கேம் வேற வேற பெயர்கள்ல இன்னும் பிளே ஸ்டோர்ல இருக்குது. அடுத்தது வித்மி ஆப். சைனா உருவாக்குன ஒரு வித்தியாசமான ஆப் தான் இந்த வித்மி ஆப். அதாவது இறந்து போனவங்களுடைய போட்டோவை நம்ம இந்த ஆப்ல கொடுத்தோம்னா அந்த போட்டோல இருக்கிறவங்கள நமக்கு 3D அவதாரா இந்த ஆப் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆப்பை பார்க்கிறதுக்கு நல்ல ஆப் மாதிரி தெரிஞ்சாலும் இது நம்ம மொபைல்ல இருக்கிற டேட்டாக்களை திருடுறது மட்டும் இல்லாம இறந்தவங்க பேசுற மாதிரி நம்மளுடைய நிறைய சீக்ரெட்டுகளையும் எமோஷன்களையும் நம்ம கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள எமோஷனலா இந்த ஆப் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதனால ஆப்பிள் ஸ்டோர் இந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாலும் இன்னும் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்குது. அடுத்தது புள்ளி. ராக்ஸ்டார் கேம்ஸ்ங்கிற நிறுவனம் தான் புள்ளிங்கிற இந்த கேமை வெளியிட்டாங்க. இந்த கேமுடைய பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள குழந்தைகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புள்ளி பண்ற மாதிரியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் தான் இந்த கேமை உருவாக்கி இருக்காங்க. இதனால இந்த கேம் குழந்தைகளுக்கு நிறைய தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னு நிறைய நாடுகள்ல இந்த கேமை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இதுவே மொபைல் கேம்ஸா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்பவும் நிறைய குழந்தைகள் இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தது மரியம். இந்த மரியம்ங்கிற ஆப் உங்க குழந்தைகளுடைய டேப்ல இருந்தா உடனே இதை டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப் முதல்ல குழந்தைகள் கிட்ட கேள்விகளை கேட்கிற மாதிரி வீட்ல இருக்கிறவங்கள பத்தின எல்லா பர்சனல் டீடைல்ஸையும் கேட்டு வாங்கிக்குது. அதுக்கப்புறம் இந்த பர்சனல் டீடைல்ஸை வச்சு குழந்தைகளை மிரட்டவும் செஞ்சிருக்கு. இதனாலேயே லட்சக்கணக்கான பேர் இந்த ஆப்பை பேன் பண்ண சொல்லி இருக்காங்க. துபாய் கவர்மெண்ட் தான் முதல்ல இந்த கேமை பேன் பண்ணாங்க. ஆனா ஏனோ தெரியல, இது ஆபத்தான கேம்னு தெரிஞ்சியும் இப்பவும் நிறைய நாடுகள் இன்னமும் இந்த கேமை பேன் பண்ணாமலேயே வச்சிருக்காங்க. இதனால உங்க குழந்தைகளுடைய டேப்ல இந்த கேம் இருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்தது கிரீப்பி. கிரீப்பிங்கிற இந்த ஆப் உங்க மொபைல்ல இருந்தா உடனே இதை டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப் நம்ம அனுமதியே இல்லாம நம்மள முழுமையா கண்காணிக்குது. நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்றது, நம்ம லைவ் லொகேஷனை ட்ராக் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை இந்த ஆப் இல்லீகலா பண்ணுது. அதுலயும் இந்த ஆப்பை காசு கொடுத்து யூஸ் பண்றவங்களுக்கு அடுத்தவங்களுடைய டேட்டாக்களை எல்லாம் ஷேர் பண்ணுது. இதனால இந்த ஆப்பை உங்க மொபைல்ல சும்மா கூட இன்ஸ்டால் பண்ணி பார்க்காதீங்க. அடுத்தது GTA San Andreas. GTA கேம்ஸ்க்குன்னு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. 2002ல தான் GTA San Andreasங்கிற இந்த கேமை வெளியிட்டாங்க. நார்மலாவே இது ரொம்பவும் ஒரு வயலன்ஸான கேம் தான். ஆனா இந்த கேம்ல பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவும் மோசமா இந்த கேமை டிசைன் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி கேம்ஸை 18+ தான் வெளியிடுவாங்க. ஆனா இத 17+ வெளியிட்டு இதுல பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய நாடுகள் இந்த கேமை பேன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இத 18+ மாத்துனாங்க. ஆனா இந்த கேம் மொபைல்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வயலன்ஸ், அடல்ட் கண்டென்ட்னு எல்லா தவறான விஷயங்களும் இருந்தாலும் இப்பவும் இந்த கேமை பெரியவங்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே விளையாடுறாங்க. ஆஸ்திரேலியால இருந்து நம்ம இந்தியா வரைக்கும் நிறைய நாடுகள் இந்த கேமை பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா எந்த நாடுமே இந்த பேனை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாததுனால இப்பவும் எல்லாருமே இந்த GTAவை விளையாடி
பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பேட்டில்ஃபீல்ட் உடைய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஷூட்டிங் கேம்ஸ்ல இதுதான் நிறைய பேருடைய ஃபேவரட் கேமாவும் இருந்துச்சு. ஆனா 2014ல பேட்டில்ஃபீல்ட் 4 ரிலீஸ் ஆன உடனே சைனா இந்த கேமை பேன் பண்ணாங்க. இந்த கேம் உடைய பேரு பேட்டில்ஃபீல்ட் 4 சைனா ரைசிங் தான். இந்த கேம்ல காட்டின ஸ்டோரி சைனா கவர்மெண்ட்டை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சைனா இந்த கேமை பேன் பண்ணாங்க. அதுலயும் பேட்டில்ஃபீல்ட் 4 மட்டும் பேன் பண்ணாம பேட்டில்ஃபீல்ட் உடைய எல்லா கேம்ஸையும் சைனா பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்பவும் சைனாவை தவிர மத்த நாடுகள்ல இந்த கேமை விளையாடுறாங்க. இதுக்கு அடுத்ததா கார்மோகெடோன்ங்கற இந்த கேமையும் சைனா பேன் பண்ணாங்க. ஏன்னா இந்த கேம்ல நார்மலான கார் ரேஸ் மாதிரி இல்லாம வேணும்னே மத்த கார்கள் மேல இடிக்கிறது, டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விலங்குகள் மேல இடிச்சா மனிதர்கள் மேல மோதினா பாயிண்ட்ஸ் கொடுக்கிறதுன்னு இந்த கேம் தப்பான விஷயங்களை குழந்தைகளுக்கு டீச் பண்ணுதுன்னு இந்த கேமையும் சைனா பேன் பண்ணிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது மேன்ஹண்ட்ங்கற பேர்ல இப்பவும் பிளே ஸ்டோர்ல நிறைய கேம்ஸ் இருக்குது. குழந்தைகள் விளையாட மட்டும் இல்ல, இது குழந்தைகள் பார்க்கவே கூடாத ஒரு கேம். ஏன்னா இந்த கேம் முழுக்க பணத்துக்காக யார வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ணலாங்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதுலயும் வீட்ல இருக்கிற பொருட்களை எப்படியெல்லாம் ஆயுதமாவும் பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கறாங்க. நியூசிலாந்து, மலேசியா, சவுத் கொரியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இந்த கேமை முதல்லயே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா ஏனோ தெரியல நிறைய நாடுகள் இப்ப வரைக்கும் இந்த கேமை பேன் பண்ணல. இந்த கேம் முழுக்க மத்தவங்கள துன்புறுத்துற மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. இதனாலேயே உங்க குழந்தைகளுடைய டேப்ல இந்த கேம் இருந்தா உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்ப நிறைய குழந்தைகள் மொபைல் டேப்களுக்கு தான் அடிக்ட் ஆகி இருக்காங்க. பெற்றோர்களாகிய நீங்க குழந்தைகளோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்கிரீனிங் டைமை குறைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.